ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷத் வேர்ல்ட். நான் உங்க அனு. நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பல வகையான டெசர்ட்ஸ் ரெசிபிகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி குழு குழுன்னு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியா வீட்லயே சிம்பிளா செஞ்சிடலாம். இதே போல நிறைய ரெசிபிஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இதை பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதை இன்னைக்கு நாம வாட்டர் மெலான் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ இதை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆல்ரெடி ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும். இது இப்போ ஃப்ரோசன் வாட்டர் மெலான். இதை இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். எந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முன்னாடியும் அதுவும் ஃப்ரூட்டை வச்சு செய்கிறதா இருந்தால் இது போல் ஆல்ரெடி ஃப்ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் செய்யுங்க. செம்மையாக ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்டாக வரும். வேணும்னா நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இது போல் நான் ஃப்ரோசன் வாட்டர் மெலான் எடுத்திருக்கேன். இது கூட இன்றைக்கி நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ஃப்ரூட்டை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறப்போ இதே போல் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நாம் செஞ்சால் அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ரிச்சாக டேஸ்ட் வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு பிளெண்ட் பண்ணி இது போல் எடுத்துகிட்டு வந்துடலாம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் நம்மளுக்கு ஒரு ஸ்மூதி கிடைக்கும். இதுவும் அட்டகாசமாக இருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் இதை இன்னைக்கு நாம் ஐஸ்கிரீம் செய்ய போகிறதுனால ஏதாச்சும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம பிளெண்ட் பண்ணதை எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ஏர் பபிள் ஃபார்ம் ஆகாமல் இருக்க இது போல் 2-3 தடவை டேப் பண்ணிவிட்டு இதை டைட்டாக அதோட லிட்டுனால நல்லா கவர் பண்ணி இதை இப்போ நாம் அகெயின் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இதை இப்போ நான் 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு காட்டுறேன். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ஐஸ்கிரீம் செம்மையாக இப்போ செட் ஆகிடுச்சு. ஐஸ்கிரீம் ஸ்கூப்போ இல்லை நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற இது போல் ஏதாவது ஒரு கரண்டியை வச்சோ லைட்டாக நீங்கள் ஸ்கூப் பண்ணால் போதும். இது போலவே அழகாக ஸ்கூப் பண்ணிக்க வரும். அவ்வளோதான். வீட்டிலையே சிம்பிளாக அட்டகாசமான இந்த சம்மருக்கு செம்மையான வாட்டர் மெலான் ஐஸ்கிரீம் இப்போ ரெடி. வாட்டர் மெலான் பிடிக்காதவங்க கூட இது போல் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவன் பிகினர்ஸ் கூட ஐஸ்கிரீம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இதே போல் இன்னும் பல ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் நம்மளோட சேனலை அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்க்கணும், அவங்களும் இதே போல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோடு வந்து உங்களை எல்லாம் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Manu.